ஓம் சாந்தி 10-12-2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தானம் முதலில் வீட்டிலிருந்து துவங்க வேண்டும். அதாவது முதலில் சுயம் ஆத்மாபிமானியாக ஆகுவதற்கான முயற்சி செய்யுங்கள். பிறகு மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். ஆத்மா என்று உணர்ந்து ஆத்மாவிற்கு ஞானம் கொடுத்தீர்கள் என்றால் ஞான வாளில் கூர்மை வந்துவிடும். கேள்வி: சங்கம யுகத்தில் எந்த 2 விஷயங்களில் உழைப்பு செய்வதினால் சத்யுகத்தின் சிம்ஹாசனத்திற்கு அதிபதியாகி விடுவீர்கள்? பதில்: முதல் பாயிண்ட், சுகம் துக்கம் இகழ் புகழ் ஆகியவற்றில் சமமான நிலை இருக்க வேண்டும். இந்த உழைப்பை செய்யுங்கள். யாராவது ஏதாவது தலைகீழாக பேசினார்கள் என்றால், கோபப்பட்டார்கள் என்றால் நீங்கள் மௌனமாகி விடுங்கள். ஒருபோதும் வாயின் கை தட்டாதீர்கள். அதாவது யாராவது தப்பா பேசினாங்க இல்லை கோபப்பட்டாங்க அப்படின்னா நீங்களும் கோபப்படாதீங்க. அந்த நேரத்தில் சும்மா இருந்துடுங்க. வாயின் கையை தட்டாதீங்க, அப்படின்னா ரியாக்ட் பண்ணாதீங்க, சத்தமாக பேசாதீங்க. செகண்ட் பாயிண்ட், கண்கள் விகாரமற்றதாக தூய்மையானதாக ஆக்குங்கள். விகார பார்வை முற்றிலும் நீங்கிவிட வேண்டும். ஞான மார்க்கத்திற்கு வந்த பிறகு ஆத்மாவை தான் பார்க்கணும். ஷரீரத்தை பார்த்தால் ஷரீர பார்வை, தேக அபிமான பார்வை, விகார பார்வையில் பார்த்தால் அதுவும் குற்றம்தான். ஆத்மாக்களாகிய நாம் சகோதர சகோதரர்கள். ஆத்மா என்று உணர்ந்து ஞானம் கொடுங்கள். ஆத்மா அபிமானி ஆகுவதற்கான முயற்சி செய்யுங்கள். அப்பொழுது சத்யுக சிம்ஹாசனத்திற்கு அதிபதியாகி விடுவீர்கள். முழுமையாக தூய்மையாகுபவர்கள்தான் சிம்ஹாசனத்தில் அமர்பவர்களாக ஆகிறார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளிடம் உரையாடுகிறார். ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இந்த 3வது கண் கிடைத்திருக்கிறது. இதற்கு ஞான கண் என்றும் சொல்லப்படுகிறது. அதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய சகோதரர்களை பார்க்கிறீர்கள். சகோதரர் என்று பார்க்கும்போது கர்மேந்திரியங்கள் சஞ்சலம் அடையாது என்பதை புத்தி மூலம் புரிந்திருக்கிறீர்கள் அல்லவா? மேலும் இதுபோல் செய்து செய்து தூய்மையற்ற விகார கண்கள் தூய்மையாக ஆகிவிடும். உலகத்திற்கு அதிபதி ஆக வேண்டும் என்றால் உழைக்க வேண்டி இருக்கும் அல்லவா என்று தந்தை கூறுகிறார். எனவே இப்பொழுது இந்த உழைப்பை செய்யுங்கள். இன்னைக்கு உலகத்தில் 3rd ஐ ஓப்பனிங், 3வது கண்ணை எப்படி திறப்பது அப்படின்றதுக்கான கோர்சஸ் நடந்துட்டுருக்கு, கொடுத்துட்ருக்காங்க. சாதனை செய்திருக்கிறவங்க, குருமார்கள் அல்லது இதுக்குன்னு பிரத்யேகமான ட்ரெயினர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. எதற்கு அப்படின்னா, கண்ணை கட்டிட்டு கூட இது 500 ரூபாய் நோட்டு, இது 100 ரூபாய் நோட்டு அப்படின்றது சொல்கிறாங்க. அப்படின்னா கண்ணை கட்டியிருந்தாலும் அந்த விஷயங்கள் அவங்களுக்கு தெரியணும், படிப்பில் அது யூஸ் ஆகும்னு குழந்தைகளுக்கு கூட அந்த ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் என்ன பிரயோஜனம்? அதனால் யாராவது தூய்மை ஆயிட்டிருக்காங்களா? இல்லை சத்தியுகத்திற்கு எஜமானர்களாக ஆயிட்டிருக்காங்களா? ஆகல உண்மையிலும் 3வது கண் அப்படின்னா ஞான கண். அந்த ஞான கண் மூலமாக ஆத்மாவை பார்க்கணும், சகோதரராக பார்க்கணும். அப்போதான் சஞ்சலமாகாது, கண்கள் தூய்மையாகும். அந்த பவித்ரதா சக்தினால தான் நம்ம உலகத்திற்கே எஜமானர்களாக ஆக போகிறோம். இப்பொழுது நீங்கள் உண்மையிலும் உண்மையான சகோதரர்கள் ஆவீர்கள். ஏனென்றால் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களுடன் சேவை செய்து கொண்டிருக்கிறார்.
குழந்தைகள் தைரியம் வைத்தால் தந்தை உதவி செய்வார். அதாவது தைரியம் குழந்தைகளினுடையது, உதவி தந்தையினுடையது. தந்தை சேவை செய்வதற்கான தைரியம் கொடுக்கிறார். எனவே தினமும் இதை பயிற்சி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. சோம்பேறியாக இருக்கக்கூடாது. ஞானமும் கொடுக்கிறார், தைரியத்தையும் கொடுக்கிறார். ஆகையால சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. நல்ல சேவை செய்யணும் அப்படின்றார். நீங்கள் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து ஆத்மாவிற்கு ஞானம் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய ஞான வாளில் கூர்மை நிரம்பிவிடும். உழைப்போ இருக்கிறதல்லவா? எனவே அவசியம் கொஞ்சம் சகித்து கொள்ள வேண்டி இருக்கும். இச்சமயம் சுகம் துக்கம், இகழ் புகழ், மானம் அவமானம் இவை அனைத்தையும் கொஞ்சம் சகித்து கொள்ள வேண்டி இருக்கிறது. பொதுவாக யாராவது ஏதாவது தப்பும் தவறுமாக பேசுகிறார்கள் என்றால் சும்மா இருங்கள் என்று சொல்வார்கள். தப்பா பேசிட்டே இருந்தாங்கன்னா என்ன சொல்வாங்க? சும்மா இருங்க, தயவுசெய்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒருவரை யாராவது மௌனமாக ஆக்கிவிட்டார் என்றால் பிறகு என்னவென்று கோபப்படுவார்கள்? யாராவது ஒருவர் பேசினால் மற்றவரும் திரும்பி பேசும் போதுதான் வாயினால் சத்தம் ஏற்படுகிறது, அதாவது கைத்தட்டப்படுகிறது. ஒருவர் வாயால் சப்தம் போட்டார், மற்றவர் அமைதியாக இருந்தார் என்றால் அமைதியாகிவிடும். அவ்வளவுதான். இதைதான் தந்தை கற்பிக்கிறார். எப்போதாவது யாராவது கோபத்தில் வருகிறார்கள் என்பதை பார்த்தீர்கள் என்றால் பேசாமல் சும்மா இருங்கள். அப்போது தானாகவே அவர்களுடைய கோபம் சாந்தமாகிவிடும். இன்னொரு கை தட்டவில்லை என்றால் சப்தம் வரவே வராது. 2 கை தட்டும் போதுதான் பிரச்சனை ஏற்படும். எனவே தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, விகாரத்தினுடையதாகட்டும், காமத்தினுடையதாகட்டும், கோபத்தினுடையதாகட்டும் ஒருபோதும் இந்த விஷயங்களில் சப்தம் போடாதீர்கள். குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்தே ஆக வேண்டும். இத்தனை சென்டர்கள் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது? போன கல்பத்தில் கூட இதுபோல் சென்டர்களை திறந்திருப்பார்கள். சென்டர்ஸ் திறக்க வேண்டும் என்ற ஆர்வம் நிறைய குழந்தைகளுக்கு இருக்கிறது என்பதை தேவர்களுக்கு தேவனான தந்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். பாபா, நாங்கள் சென்டர்ஸ் திறக்கிறோம், நாங்கள் செலவை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். எனவே நாளுக்கு நாள் இதுபோல் ஆகிக்கொண்டே போகும். ஏனென்றால் எந்த அளவிற்கு விநாசத்தின் நாட்கள் நெருங்கிக் கொண்டே போகுமோ அந்த அளவிற்கு இந்த பக்கம் கூட சேவையில் ஆர்வம் அதிகரித்து கொண்டே போகும். ஒரு சில குழந்தைகள் நல்ல முறையில் கவனம் கொடுக்கிறார்கள். எனவே தங்களை உயர்ந்தவர்களாக உணர்கிறார்கள். பிறகு ஒரு சில நேரங்களில் தவறு செய்கிறார்கள், நினைவில் இருப்பதில்லை. அப்போது தங்களை குறைவாக நினைக்கிறார்கள், அதாவது டவுனா ஃபீல் பண்ணுவாங்க. இது பள்ளிக்கூடம் அல்லவா? பாபா, நாங்கள் சில நேரங்களில் மிகுந்த குஷியில் இருக்கிறோம், சில நேரங்களில் குஷி குறைந்து போய் விடுகிறது என்று குழந்தைகள் சொல்கிறார்கள். எனவே பாபா, மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறீர்கள் என்றால் மன்மனா பவ, தன்னை ஆத்மா என்று உணருங்கள், மேலும் தந்தையையும் நினைவு செய்யுங்கள் என்று புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். எதிரில் பரமாத்மாவை பாருங்கள், அவர் அகால சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், எவ்வளவு உயர்ந்த பதவி அடைகிறீர்கள், பெரிய பதவி. எனவே முயற்சி கூட
அதேபோல் செய்ய வேண்டும். இந்த ஆன்மீக ஞானம் ஒரே ஒரு முறைதான் கிடைக்கிறது, வேறு எப்போதும் கிடைக்காது. கலியுகத்திலும் கிடைக்காது, சத்யுகத்திலும் கிடைக்காது. சங்கமயுகத்தில் மட்டும்தான், அதுவும் பிராமணர்களுக்கு தான் கிடைக்கிறது. இதை பக்கா நினைவாக ஆக்கிக்கொண்டு விடுங்கள். எப்போது பிராமணர்கள் ஆகிறீர்களோ அப்போதுதான் தேவதை ஆகுவீர்கள். பிராமணர்களாகவே ஆகவில்லை என்றால் பிறகு தேவதைகளாக எப்படி ஆகுவீர்கள்? அதாவது பிரம்மா மூலம் ஞானம் கேட்டு பிராமணர்களாகி லட்சியத்தை வைத்து முயற்சி செய்தால்தானே தேவதை ஆக முடியும். சங்கம யுகத்தில் பிரம்மா மூலமாக என்ன சொல்லி கொடுக்குறார் பாபா? தூய்மையாகுங்க, தெய்வீக குணங்களை கடைப்பிடிங்க, சேவை செய்யுங்க, ஆசீர்வாதங்களை அடையுங்கன்னு சொல்லி கொடுக்குறார். இதெல்லாம் செய்யலை அப்படின்னா எப்படி தேவதையாக முடியும்? அடுத்தது பாபா, ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்கிறது. இந்த சிறிய ஆத்மாவிற்குள் அழியாத பாகம் நிரம்பி இருக்கிறது என்பது விஞ்ஞானிகளின் புத்திக்கும் புரியவே புரியாது. அவங்க எவ்வளோ பெரிய விஞ்ஞானிகளாக இருந்தாலும் ஆத்மாவினுடைய சூக்ஷ்ம விஷயங்கள் அவங்க புத்திக்கு எட்டாது அப்படின்றார். ஆத்மா ஒரு எனர்ஜியாக இருக்கு, இல்லை ஒரு வைப்ரேஷன், அது வரைக்கும் சொல்கிறாங்க. ஆனால் ஆத்மாவில் இவ்வளோ பாகம் பதிவாயிருக்கு, அழியாத பாகம் அதுவும் பதிவாயிருக்குன்றது அவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்றார். இவ்வளவு சிறிய ஆத்மா எவ்வளவு பாகத்தை ஏற்று நடிக்கிறது, அதுவும் அழியாத பாகத்தை ஏற்று நடிக்கிறது. இந்த நாடகம் கூட அழியாததாகும், ஏற்கனவே உருவாகி உருவாக்கப்பட்டதாகும். இந்த நாடகம் எப்போது உருவாக்கப்பட்டது என்று யாரும் சொல்ல முடியாது. இது அனாதியானது. இந்த ஞானம் மிகவும் அதிசயமானது. ஒருபோதும் யாரும் இந்த ஞானத்தை சொல்லவே முடியாது. இந்த ஞானத்தை சொல்லும் அளவிற்கு யாரிடமும் அவ்வளவு சக்தி இல்லை. யார் தூய்மையாக ஆகுவதில்லையோ அவர்கள் மாலையிலும் வரமாட்டார்கள். மாலைக்கு கூட ஏதாவது அர்த்தம் இருக்கும் தானே? மாலையின் மணிகள் அப்படின்னா யார் அந்த மணிகள்? ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் தானே அப்படின்றார். மாலையின் ரகசியத்தை பற்றி வேற யாருக்குமே தெரியாது. மாலையை ஏன் நினைவு செய்கிறார்கள்? ஏனென்றால் தந்தைக்கு மிகவும் உதவி செய்திருக்கிறார்கள். பிறகு ஏன் நினைவு செய்யப்பட மாட்டார்கள்? அதாவது அந்த மாலையில் இருக்கக்கூடிய மணிகள் சங்கம யுகத்தில் பாபாவுக்கு உதவியாளர்களாக இருந்திருக்காங்க. ஆகையால் அவங்களையும் நினைக்கிறாங்க. ஏன் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்குறார். நீங்களும் நினைவு செய்யப்படுவீர்கள். உங்களுக்கு ஆத்மாவிற்கும் பூஜை நடக்கிறது, மேலும் உங்களுடைய சரீரத்திற்கும் பூஜை நடக்கிறது. எனக்கோ ஆத்மாவிற்கு மட்டும்தான் பூஜை செய்யப்படுகிறது. பாருங்கள், நீங்கள் டபுள் பூஜைக்குரியவர்களாக ஆகிறீர்கள். என்னை விட அதிகமாக உங்களுக்கு பூஜை நடக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், மகிமை மற்றும் பூஜைக்குரியவராக ஆகுவதற்கு ஸ்பிரிச்சுவல் ஆக வேண்டும், அதாவது ஆன்மீகமானவர் ஆக வேண்டும். ஆத்மாவை தூய்மையாக்க வேண்டும், ஆத்ம அபிமானி ஆகுவதற்கான உழைப்பு செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட்,
மன்மனாபவ என்ற பயிற்சியின் மூலம் அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். சுயம் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து ஆத்மாவிடம் உரையாட வேண்டும். கண்களை விகாரமற்றதாக தூய்மையானதாக ஆக்க வேண்டும். வரதானம்: மாஸ்டர் படைப்பவர் என்ற நிலையின் மூலம் ஆபத்துகளிலும் மனமகிழ்ச்சியை அனுபவம் செய்யக்கூடிய சம்பூர்ண யோகி ஆகுங்கள். மாஸ்டர் படைப்பவர் என்ற ஸ்டேஜில் நிலைத்திருப்பதினால் பெரியதிலும் பெரிய ஆபத்தும் கூட ஒரு மனமகிழ்ச்சியின் காட்சியாக அனுபவம் ஆகும். எப்படி மகா விநாசத்தின் ஆபத்தையும் சொர்க்கத்தின் கேட் திறப்பதற்கான சாதனம் என்று சொல்கிறீர்கள், அதுபோல் எந்தவிதமான சிறிய பெரிய பிரச்சனை அல்லது ஆபத்தும் மனம் மகிழ்ச்சியின் ரூபமாக தென்பட வேண்டும். ஐயோ ஐயோ என்பதற்கு பதிலாக அஹோ, அதாவது ஆஹா என்ற சொல் வெளிப்பட வேண்டும். துக்கமும் சுகத்தின் ரூபத்தில் அனுபவம் ஆக வேண்டும். சுகதுக்கத்தின் ஞானம் இருந்த போதிலும் அதன் பிரபாவத்தில் வரக்கூடாது. துக்கத்தையும் கூட நல்ல சுகத்தின் தினங்கள் வருவதாக புரிந்து கொள்ளுங்கள். அப்போது சம்பூர்ண யோகி என்று சொல்லப்படுவீர்கள். அதாவது துக்கத்திற்கு நன்றி சொல்லுங்க. எல்லா புகழும் துக்கத்திற்கு தான். கிரேட், துக்கம் கிரேட். ஏன்னா இந்த துக்கம் கூட சுகத்தினுடைய நாட்கள் வருவதற்கானதாக இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. துக்கமே வரல அப்படின்னா நம்ம வீட்டுக்கு போகணும்னு நினச்சிருக்க மாட்டோம், ஜீவன் முக்தி போகணும்னு நினச்சிருக்க மாட்டோம். ஆகையால் இந்த துக்கம் கூட சுகத்தினுடைய நாட்கள் வருவதற்காக தான் இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது என்டர்டெயின்மெண்ட்டாக உங்களுக்கு தோணும். ஸ்லோகன்: இதய சிம்ஹாசனத்தை விட்டுவிட்டு சாதாரண சங்கல்பம் செய்வது என்றால் தரையில் கால் வைப்பதாகும். அவ்யக்த சமிகை: கர்மம் செய்யும் போது உடலும் லேசாக இருக்க வேண்டும், மனதின் நிலையிலும் லேசான தன்மை இருக்க வேண்டும். கர்மத்தின் ரிசல்ட் மனதை இழுத்துவிடக் கூடாது. எந்த அளவிற்கு காரியங்கள் அதிகரித்து கொண்டே செல்கிறதோ அந்த அளவிற்கு லேசான தன்மையும் அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும். கர்மம் தன் பக்கம் கவர்ந்திழுக்க கூடாது. ஆனால் எஜமானனாகி கர்மத்தை செய்விப்பவர் செய்வித்து கொண்டிருக்கிறார், மேலும் செய்பவர் நிமித்தமாகி செய்து கொண்டிருக்கிறார் என்ற இந்த பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். அப்போது நிரம்பியவராக கர்மாதீதராக சகஜமாகவே ஆகி விடுவீர்கள். அதாவது கர்மாதீதர் அப்படின்னா கர்மத்தின் பிரபாவத்தில் வராமல் இருப்பவர்கள். அது ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம். நல்ல காரியமோ சுகத்தின் விஷயமோ துக்கத்தின் விஷயமோ எந்த ஒரு பிரபாவமும் ஏற்படக்கூடாது. அதுதான் கர்மாதீத நிலை. ஆகையால் அதுக்கு என்ன பயிற்சி செய்யணும்னு சொல்லிட்டுருக்கிறார். செய்விப்பவர் செய்வித்து கொண்டிருக்கிறார், செய்பவர் நிமித்தமாகி செய்து கொண்டிருக்கிறேன். இதை பயிற்சி பண்ணும் போது இந்த பயிற்சி அதிகப்படுத்துங்கன்றார். அப்போ நிரம்பியவராக கர்மாதீதராக சகஜமாகவே ஆயிடுவீங்க. ஓம் சாந்தி. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரனுனை கண்டோம். சுடர்விடும்
ஜோதியிலே சுந்தரன் உனை கண்டோ. ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உன் உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். அன்பருள் வழங்குபவர், ஒப்பில்லாத ஒளியவர், அண்ட சகாசரமாய் உருவான முதல்வன். சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே, சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே ஞானத்தை அடையும் தத்துவம் காண்போமே, தத்துவம் காண்போமே. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உனை கண்டோ. ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உன் உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம்.